சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா உங்களுடைய அடுத்த 7 தலைமுறைகள் கொடுத்துருவார். அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி. சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை இருக்கும். முதல்ல நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னாவே உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் தொழில் செய்யும். முதல்ல நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் 7 சனி. அது கோச்சாரத்தில் ஒவ்வொரு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 வருஷம் நகர்வுகள். சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்களே ஆடம்பரம் கிடைக்குமா? எல்லாரும் நினைக்கிறாங்க சனி பகவானாவே கெட்டவர் தான், அவர் வந்தால் அந்த திசை வந்தாவே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு. நீங்கள் அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் மிகப்பெரிய ஆடம்பரத்தை கொடுப்பார். இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் டாக்டர் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சனி பகவான். சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்க சார். ஸோ அதோடைய விளக்கம் என்ன? இல்லை, உண்மை அதுதான். சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா உங்களுடைய அடுத்த 7 தலைமுறைகள் கொடுத்துருவார். அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி. உண்மையான விஷயம் அதுதான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் யாராலையும் தடுக்க முடியாததை. அந்த செல்வங்கள், அது எந்த செல்வம் இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய அடுத்த 7 தலைமுறைக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். சார், இப்போ சனி பகவான் வந்து இப்போ எனக்கு சனி திசை வருதுன்னு வச்சுக்கலாமே, அப்போது அது நல்லதா கெட்டதா? இல்லை, சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை இருக்கும். முதல்ல அந்த நிலையை பொறுத்து உங்களுடைய கர்ம பலன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 19 வருஷம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த 19 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். கஷ்டப்பட்டாலும் அந்த 19 வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்படும் போது ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த சனி பகவான் கொடுப்பார். அதனால தான் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்க, சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு. நல்லதாக இருந்தாலும் நிறைய காலகட்டங்கள் கொடுப்பாரு, கெட்ட விஷயமா இருந்தாலும் நிறைய காலகட்டங்கள் கொடுக்கும்போது தான் வாழ்க்கையில் மனிதனுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக சனி பகவான் இருக்கார். ஓகே சார், ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்க ஒரு நபருக்கு ஒரு சனி திசை வருதுன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்? இல்லை, முதல்ல நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னாவே உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் தொழில் செய்யும். முதல்ல நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜாதகத்தில் துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இல்லாமல் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் சீராக இருக்கும் முதல்ல. அப்போ அந்த சனி பகவான் கெட்டு போயிருக்கக்கூடாது. இந்த கெட்டு போகக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா, ராகு கேது கூட இணையக்கூடாது. இந்த சனி பகவான் ராகு கேது கூட இணையும் போது கிரகண தோஷம் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தினால உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்காது முதல்ல. அதுக்கப்புறம் சனி பகவான் எங்கே இருந்தால் நல்லா இருப்பார் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடம், 11ஆம் இடம், அதேமாதிரி 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நீண்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த மனிதனுடைய மூச்சு நிற்கிற வரைக்கும், அந்த மூச்சு நிற்கிறதுனா எப்போ, உங்களுடைய அந்திம காலம் வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்களோ அத்தனை வருஷம் உங்களுக்கான தொழிலை வேலையை கொடுப்பார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் என்னங்க வயசாக கடைசி வரைக்கும் வேலை செய்வோனா? கண்டிப்பாக சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் நினைக்கிறாங்க வேலை அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறது தான் வேலைன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சாவே அது கர்மம் தான். அந்த கர்மத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது சனி பகவான் கொடுப்பார். சார், இப்போ 7.5 சனி வந்துட்டா 7.5 சனிக்கும் சனி திசைக்கும் என்ன வித்தியாசம் சார்? 7.5 சனி வந்தால் நல்லதா கெட்டதா? இல்லை, 7.5 சனி அப்படின்றது கோச்சாரத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்களை 7.5 சனின்னு சொல்லுவோம்.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் 7 சனி வரும். அது கோச்சாரத்தில் ஒவ்வொரு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 வருஷம் நகர்வு ஏற்படும். அந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீன ராசி என்பவர்கள் இருக்காங்க. அப்போ மீன ராசி என்பவர்களுக்கு இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அது பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கும்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியிலே இருக்கார். அவங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கொடுப்பார். அதுதான் 7.5 சனி. 7.5 சனி வேற. அது மட்டும் இல்லாமல் திசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி திசை வேற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகே. சார் இப்போ சனி திசை வந்தா திருமணம் செய்யலாமா? அந்த சனி திசையில செஞ்சா இந்த பிரச்சனைகளும் வராதான்னு சார்? இல்லை அப்படி இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க தான் செய்யும். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, சனி திசையில் கல்யாணம் நடந்தால் நல்லது. அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் தான் திருமணத்தை யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் தான் கொடுத்து ஆகணும். வேறு ஆளும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, 7.5 சனி காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் நல்லதா? 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து என்னென்னா, உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த விஷயம்தான். நிறைய பேர் 7.5 சனி அப்படின்னாவே என்ன சொல்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையில் கெட்டது மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு மனிதன் உங்களுக்கு என்ன தகுதி அப்படின்றது ஒரு நிலையான ஒரு விஷயத்தை தெரிய வைக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருப்பார். இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் என்னுடைய படிப்பு என்னுடைய திறமையில தான் நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன், என்னுடைய திறமையில தான் எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிது, இந்த போஸ்டிங் கிடச்சி, இந்த வேலை கிடச்சின்னு நினைப்பாங்க. அந்த சனி பகவான் வரும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, 7.5 சனி காலகட்டம் நிறைய பேருக்கு என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்கள் படுவீங்க. அப்போ நஷ்டப்படும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போவும் அறிவாளியாக தான் இருக்கோம், இப்போவும் நம்மளுக்கு தொழில் தெரியும், இப்போவும் நம்ம வந்து இந்த படிச்சிருக்கோம், இப்போவும் நமக்கு நாலேஜ் இருக்குது, ஆனாலும் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய வேலையை அந்த 7.5 சனி காலகட்டங்கள் நடக்கும். அப்போ தான் மனிதன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்மளுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு சில காலகட்டங்களில் சில விஷயங்களை கொடுக்குது, சில காலகட்டங்களை எடுத்துக்குது. அப்போ அந்த 7.5 சனி காலகட்டங்களில் சில பேருக்கு நிறைய நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அப்போ அந்த நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியது திருமணம். அது திருமணத்தை கண்டிப்பாக 7.5 சனி காலகட்டங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேருக்கு 7.5 சனிலாம் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு தீராத பந்தம், ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ திருமணம் அப்படின்னு சொன்னாவே ஒரு தீராத பந்தமா இல்லையா? அப்போ நீண்ட காலம் உங்கள் கூட ஒரு மனைவியோ கணவனோ வாழணுமா இல்லையா? அந்த சனி பகவான் அந்த 7.5 சனி காலகட்டம் தான் கொடுப்பாரு. சனி திசையில் தான் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்போவுமே அந்த சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா அதனால தான் என்ன சொல்கிறோம், கர்மகாரகன். உங்களுடைய கர்மாவை செய்ய வைக்க தூண்டக்கூடியவர் சனி பகவான் தான். இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், இந்த தொழில் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெற்றுக்க, அடுத்தது வீடு வாங்கு, எல்லா கர்மாக்களையும் செய்ய தூண்டக்கூடியவர் சனி பகவான் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி திசையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. அது சில நேரங்கள் நல்லதாக இருக்குது, சில நேரங்களில் கெட்டதாக இருக்குது. அது அவங்களுடைய கர்ம பலனை பொறுத்து மாறுது. அவ்வளோதான் விஷயம். ஓகே. இப்போ ஒரு வேளை நமக்கு ஒரு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரங்கள்ல நமக்கு லாபம் கிடைக்குமா? நம்மளால ஒரு சொத்தோ, ஒரு நகையோ அந்த மாதிரி ஆடம்பர விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்களே ஆடம்பரம் கிடைக்குமா? எல்லாரும் நினைக்கிறாங்க சனி பகவானாவே கெட்டவர் தான், அவர் வந்தால் அந்த திசை வந்தாவே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் மிகப்பெரிய ஆடம்பரத்தை கொடுப்பார். அந்த ஆடம்பரம் உங்களுக்கு மட்டும் இருக்காது, உங்களுடைய அடுத்த 7 தலைமுறைக்கு இருக்கும். அதான் ரொம்ப மிகப்பெரிய விசேஷம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மட்டும் லக்ஸுரி என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் வெல்த்து கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் இடம், சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்குதுன்னா போதுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன நினைப்போம், இல்லை என்னோடய குழந்தைக்கும் கிடைக்கணும். உங்கள் குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த 7 தலைமுறைக்கான சொத்தை, சுகத்தை, வீடு, மனை, வாகனத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். வேற எந்த திசையிலையும் அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. சார் இப்போ நமக்கு சனி திசை நடக்கும்போது ஒரு குடும்ப தலைவிகளுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை நல்லது நடக்கும்? குடும்ப தலைவிகள் சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிறாங்களா, இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்களா, வித்தியாசப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தசை நடக்கும். அப்போ ஒரு பெண்களாக இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க, அந்த சனி தசையில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும், ஒரு பிரச்சனைகள் எதுவுமே வராது, நல்லாவே இருக்கும். அதுவே ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கொடுப்பார். அவ்வளோதான் விஷயம். தவிர
சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அவருடைய தசாபுத்தி காலகட்டத்தில் எங்கே இருக்காரோ அந்த பலனை கொடுப்பாரு முதல்ல. அதே மாதிரி நீங்கள் எந்த கர்மம் செய்கிறீங்க, இப்போ நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய நேரம் வேலை செய்கிறது நம்மளுடைய கர்மாவே. அப்போ அந்த வேலையை கண்டிப்பாக கொடுப்பார். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா பண்ண வைப்பார். அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க முதல்ல, குடும்ப தலைவியாக இருந்தால், குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லியாச்சு, வேலை நல்லா இருக்கும்னு சொல்லியாச்சு. நிறைய பேர் குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. அப்போ அவங்க குழந்தைங்க நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களில் நல்லா சிறப்பாக செஞ்சு அவங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் ஒரு இல்லத்தலைவிக்கு ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். சார், இப்போ சனி பகவானுக்கான பிரத்யேகமான ஸ்தலங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இருக்கும்போது அதுக்கான வழிபாட்டு முறை எப்படி? எந்த நாள், எந்த நேரம் போனா ரொம்ப நல்லதா இருக்கும்? இல்லை, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு தான். திருநள்ளாறை விட ஒரு சிறந்த ஸ்தலம் எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய சனி தோஷம் விலகும். 7 சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக திருநள்ளாறு போகிறது சிறப்பு. இந்த திருநள்ளாறு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நல தீர்த்தம்னு ஒன்று. அந்த தீர்த்தத்தில் போய் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். இது எந்தெந்த கிழமையில் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா கிழமையிலும் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லை வியாழக்கிழமையில் இந்த திருநள்ளாறு போய் சனி பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரையின் முக்கியம் இருக்குது. சனி ஓரையில் போகலாம், இல்லை குரு ஓரையில் போகலாம். அந்த ஓரையில் போய் அந்த சனிக்கிழமையிலோ இல்லை வியாழக்கிழமையிலோ போய் 9 எள்ளு தீபம், எள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கான அதிபதி சனி பகவான் தான். அதனால் எள்ளு கட்டி அந்த தீபம் போட்டிங்க, 9 தீபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அளவு கண்டிப்பாக குறையும். எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா திருநள்ளாறு போய் ஒரு 9 எள்ளு தீபம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்களே இல்லை, எனக்கு மாற்றமே இல்லை அப்படின்னா சனி பகவானை போய் வழிபாடு பண்ணலாம். ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய கோளாறுகள் இருக்குது, துர்ஸ்தானத்தில் இருக்காரு, இல்லை ராகு கேது கூட சேர்ந்துருக்காரு, இல்லை செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பகை கிரகத்தை கூட சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய தோஷங்கள் விலகும். அந்த கிரகங்கள் நன்மை பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ ஒரு நபருக்கு 7 சனி நடக்குதுன்னா அந்த 7 சனியோட தாக்கத்தை குறைப்பதற்கு ஏதாவது பரிகார முறைகள் உண்டாங்க? கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? பரிகார முறைகள் தான் நம்மளுடைய கலாச்சாரமே. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணுறோம். அந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறதே உங்களுக்கு 7 சனியோட தாக்கத்துலேருந்து நிவர்த்தி ஆகும் தான். நீங்கள் 7 சனியில் ராசியில் இருக்கீங்களா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, புரட்டாசி மாதம்னா அன்றைக்கி பெருமாளை வழிபாடு பண்ணுவாங்க. அந்த புரட்டாசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக 7 சனியோட தாக்கம் குறையும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 7 சனியே நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய அன்னதானங்கள் பண்ணலாம். அதே மாதிரி துணிமணிகள் நிறைய வாங்கிக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, கூலி தொழிலாளர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய நன்மைகள். இதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்காம நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய இந்த 7 சனி பாதிப்பு, ஜாதகத்தில் உடைய சனி பகவானுடைய தோஷம் எல்லாம் விலகும். அதே மாதிரி வயதானவர்கள், இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய 7 சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும். அதே மாதிரி ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருக்காரு, துர்ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த தோஷங்களும் விலகிறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக முதியோர்களை பாதுகாத்தாவே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கும். சார், இப்போ சனி பகவானால திருமண தடை ஏற்படுன்னு சொல்றாங்க, அது எந்த அளவு உண்மை? கண்டிப்பாக உண்மை. திருமண தடைன்னு சொல்கிறத விட என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம்லாம் ஏற்பாடாகி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது யாராருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் மகர ராசி கும்ப ராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கடைசியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரங்கள், அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரி திருமணத்தில் தடைன்னு சொல்லாமல் அந்த திருமணம் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்தம், திருவோணம், அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஏற்பாடெலாம் ஆகி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதை புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகருக்கு என்ன வழிபாடு பண்ணால் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அந்த
விநாயக பெருமான 2 அருகம்புல் சாத்தி மனசார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அந்த புணர்வு தோஷம் விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த புணர்வு தோஷத்துக்கு இன்னும் சிறப்பான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், திருமணத்தை லேட் பண்ணாமல், அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த முகூர்த்தத்தை வச்சு திருமணம் செய்யறது ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும். சார் இப்போ கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் வந்து எந்த தாக்கத்தையும் கொடுக்க மாட்டார், நல்லது மட்டுமே செய்வாருன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குங்க சார். அது எந்த அளவு உண்மைங்க சார்? அது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான். அதனால் என்ன சொல்கிறாங்க, அந்த ராசி அதிபதியே சனி பகவான்றனால அவங்களுக்குலாம் பெரிய நல்லது கெட்டதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக 7 சனியில் பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் யாருன்னு கேட்டால் கும்பராசி என்பவர்கள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே நீங்கள் எல்லாருமே மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க தான் 7 சனியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு தப்பான ஒரு தகவல். அந்த அதிபதியே இருக்கனால ஒன்றும் பெருசாலாம் 7 சனி பாதிப்புலாம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற மாதிரி சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கும் நீதிமான். அவர் என்ன பண்ணுவார், நீதியை மட்டும் வழங்குவார். நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மகர ராசி கும்பராசினாலும் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதே நீங்கள் தவறீங்க, நீதி தவறுறீங்க, ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தவறுகள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை அந்த நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான், அது கும்பராசியாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவர் நட்பு வீடாக இருந்தாலும் சரி பகை வீடாக இருந்தாலும் சரி உச்சம் பெற வீடியோ எந்த வீடா ராசி அன்பர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தண்டனையை அந்த நீதியை கொடுக்காம போக மாட்டார். ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம சனி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது எங்களோட நேரில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.